ஆண்டவன் என்னை ஏன் எடுக்காம எப்படி வச்சிருக்கான்னு தெரியல. எங்க அம்மாவுக்கு ஒரு கை கால் வழங்காது. அப்போ நான் கன்னத்துல தட்டி விட்டு அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா, நீங்க எப்பவுமே என் கூட இருக்கணும், நான் பாத்துக்குவேன் சொல்லி சொல்லுவேன். அப்போ அவங்க திருப்பி என் கையை தட்டிட்டு நான் எப்பவுமே உன் கூட தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லி முடிச்சு ஒரு ஜஸ்ட் ஒரு கால் மணி நேரத்துல அவங்களுக்கு திருப்பி மறுபடியும் வலிப்பு வந்துருச்சு. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு சேர்த்தோம். உயிர் போக போக அவங்களோட பிடி என் கையை விட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நகலுது. மத்தியானம் சொல்லியிருக்காங்க, சாயந்தரம் இறந்துட்டாங்க. அதுக்கு அப்புறம் தான் என் சம்சாரம் வந்து கன்சீவ் ஆனது. கன்சீவ் ஆகி 40வது நாள் கன்சீவ் ஆகி டேட் தெரிஞ்சது. அன்னைக்கே நான் பேர் வச்சேன் என் பொண்ணுக்கு. ஏன்னா சொல்லி செத்தது எங்க அம்மா. எனக்கு அப்ப நான் மதுரையில ஒரு பாத்திர கடையில வேலை பார்த்தேன். 1250 ரூபாய் சம்பளம். எனக்கு பெண் பிள்ளை பிறந்திருக்குன்னு எனக்கு நியூஸ் வந்தது. உலகத்திலேயே அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து அடையல. அன்னைக்கு மாதிரி ஒரு சந்தோஷம் இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து அடையல. அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் அன்னைக்கு தகவல் தெரிஞ்சு ஹாஸ்பிட்டல் போனேன். அவ தொட்டிலத்தை போய் தான் பார்த்தேன். நான் அந்த முகத்தை பார்க்கும்போது எங்க அம்மா இறந்து எனக்கு வாக்கு கொடுத்த, என் கையில கொடுத்த வாக்கு தான் அந்த முகத்தை நான் பார்த்தேன். நான் அவங்களும் இன்னைக்கு அதே மாதிரிதான் என்ன மாதிரி எங்க தாய் இருந்தா என்ன எப்படி கவனிச்சுக்குவாலும் அதே மாதிரிதான். நான் வீட்டுக்கு வந்தா அப்பா எனக்கு உடனே சாப்பாடு வரும். லேசா இருமிட்டா போதும் எனக்கு தண்ணி வந்துடும். கைகால் நைட் ஆனா நான் படுத்துட்டேன்னா எனக்கு கைகால் அமுக்கி விடுவாங்க. ஏதாவது லேசா இருமல் கோல்டுனா போதும் உடனே மாத்திரை பிச்சு எடுத்து கொடுக்கறதுல இருந்து. அதாவது பிள்ளை என் அப்பா கிட்ட வந்து பேசுறதுனால சம்சாரத்துக்கு கோவம் வரும்னு சொல்லுவாங்க. அது எங்க வீட்டுல அடிக்கடி நடக்கும். Download ShareChat.